ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ யாருக்காகனா, சின்னமாவோ இல்ல பெருசாவோ நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காகத்தான். இந்த வீடியோ பார்த்தோன்னே அவங்களுக்கு சின்னமாவாது ஒரு ஐடியா கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஆக்சுவலி இங்க விவசாயிங்க எல்லாரையும் இணைச்சு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஆரம்பிச்சு அக்ரி ஆபீஸ்ல இருந்து வச்சிருக்காங்க. அதுல நாமளும் இருக்கோம். இந்த குரூப்ல இருந்து தான் நமக்கு இந்த தகவல் கிடைச்சிச்சு. அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து உழவர் பயிற்சி மையம் நடக்குது. அதுல கொடுக்கப்படும் பயிற்சி விவரங்கள்னு சொல்லி மாட்டு சாணத்துல இருந்து மதிப்பு கூட்டல் பொருட்கள் தயாரிக்கிறது, மெழுகுவத்தி, சாம்பிராணி, பூஜை பொருட்கள் தயாரிக்கிறது, பினாயில், சோப் ஆயில், சோப்பு பவுடர் தயாரிப்பு, பாலில இருந்து மதிப்பு கூட்டல் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் கால்நடை தீவனம் தயாரித்தல், தேனீ வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு, தேசிய கால்நடை இயக்கத்தின் கீழ் 50% மானியத்தில் ஆடு வளர்ப்பு பயிற்சி, இயற்கை விவசாயம் மற்றும் இடுபொருள் தயாரித்தல், ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் மற்றும் பதப்படுத்தும் செய்முறை, வணிக ரீதியான மசாலா பொடி தயாரித்தல் மற்றும் சந்தைப்படுத்துதல் பற்றிய செய்முறை பயிற்சி, கால் மிதியடி தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி. இதுல ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு பயிற்சி நடந்துச்சு. இதுல நாம ஆடு வளர்ப்பு பயிற்சியில கலந்துகிட்டோம். கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெயர், போன் நம்பர் முன்பதிவு செஞ்சுக்கணும். காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரையிலும் கிளாஸ் இருந்துச்சு. மதிய சாப்பாடு அங்கேயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஆனா அவங்க கொடுக்கற சர்டிபிகேட்டுக்கு மட்டும் 50 ரூபாய் வாங்கிக்கினாங்க. இதுல ஆடு வளர்க்கறது எப்படி, அதுக்கு எவ்வளவு இடம் வேணும், என்னென்ன தீவனம் கொடுக்கணும், என்னென்ன நோய்கள் வரும், அதை எப்படி தடுக்கணும், இதுக்கு கவர்மெண்ட் மானியம் தருமா அப்படிங்கிற மாதிரி எல்லா தகவல்களையுமே நம்மளோட ஷேர் பண்ணிக்கினாங்க. இது வருஷம் நடக்கும். இந்த மாசத்துல ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்குமே முடிஞ்சிருச்சு. 26, 27 நவம்பர் 2024 மட்டும் பயிற்சி இன்னும் இருக்குது. அன்னைக்கு வணிக ரீதியிலான மசாலா பொடிகள் தயாரித்தல் மற்றும் சந்தைப்படுத்துதல் பற்றிய செய்முறை பயிற்சி இருக்குது. விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம். இது போக 22, 23, 24 3 நாள் சேலத்துல நடந்த விவசாய கண்காட்சியில இன்னைக்கு நாம கலந்துகிட்டோம். அங்க நம்ம மெயினா விதைகள், பவர் டில்லர், பவர் டைலர், ஸ்ப்ரேயர், சோலார் பேனல்ஸ் பத்தி பார்த்தோம். நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயன்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.